உத்தரகாண்ட் மாநிலத்தில் மழை வெள்ளத்தில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை செவ்வாயன்று 50ஐ கடந்தது. இமாச்சலில் 10 பேரும், ஹரியானாவில் 22 பேரும், உத்தரப்பிரதேசத்தில் 15 பேரும் பலியாயினர். 2 வாரங்களுக்கு முன்னதாகவே வட மாநிலங்களில் கொட்டத் துவங்கிய தென்மேற்கு பருவமழை உத்தரகாண்ட் மாநிலத்தில் கடும் சேதத்தை ஏற்படுத்தியது. ஞாயிறன்று துவங்கி திங்கள் வரை பெய்த தொடர் மழையால் உத்தர்காசி, ருத்ரபிரயாக், சாமோலி மாவட்டங்களில் ஏராளமான வீடுகள் இடிந்தன. 30க்கும் மேற்பட்டவர்கள் பலியாயினர். செவ்வாயன்று மழை சற்று ஓய்ந்திருந்தாலும் மலைப்பகுதிகளிலிருந்து மழை வெள்ள நீரின் வரத்து குறையவில்லை. ஆங்காங்கே வெள்ளத்தில் மிதந்த உடல்களை பேரழிவு மீட்பு படையினர் மீட்டு வருவதால் பலி எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்து 50ஐ கடந்துள்ளது. இந்துக்களின் 4 புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று கொண்டிருந்த 75,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் நடுவழியில் சிக்கி தவித்தனர். இமாச்சல பிரதேசத்திலும் பருவமழை கோர தாண்டவம் ஆடியுள்ளது. இதுவரையில் 11 பேர் நிலச்சரிவில் சிக்கி இறந்துள்ளனர். கின்னார் மாவட்டத்தில் உள்ள பழங்குடி கிராமத்தில் 2 தினங்களுக்கு முன் நிகழ்ச்சியொன்றில் பங்கேற்க சென்ற முதல்வர் வீர்பத்ர சிங் அங்கேயே சிக்கிக் கொண்டார். அவரை மீட்பு படையினர் செவ்வாயன்று ஹெலிகாப்டர் மூலம் மீட்டனர். ஹிமாச்சலுக்கு சுற்றுலா வந்த 1700 பேர் ஆங்காங்கே சிக்கிக் கொண்டு தத்தளிக்கின்றனர். அவர்களை ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்க இமாச்சல் அரசு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. ஹரியானா மாநிலத்தில் 20 பேரும், உத்தரப்பிரதேசத்தில் 15 பேரும் தொடர் மழைக்கு பலியாகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஹரியானாவின் யமுனை ஆற்றின் மீதுள்ள ஹத்னிகுண்ட் அணையில் நீர்மட்டம் அபாய அளவை திங்களன்றே தொட்டுவிட்ட நிலையில் டெல்லியில் யமுனை ஆற்றின் நீர்மட்டம் 204.98 மீட்டராக உயர்ந்துள்ளது. இது அபாய அளவை விட அதிகம் என்பதால் யமுனை ஆற்றின் கரையோரத்தில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை டெல்லி அரசு பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பியது. ஜூன் 17ஆம் தேதி வரையிலான நிலவரப்படி நாடு முழுவதும் பெய்துள்ள தென்மேற்கு பருவமழை இயல்பை விட 68% அதிகம் என்று டெல்லி வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது.